Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணறதா பார்க்க போறோம். நிறைய வீடுகள்ல மோல்ட் இருக்காது இல்லையா? அதனால நம்ம மோல்ட் இல்லாம கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Buvis Tasty World Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு வச்சு பூரண கொழுக்கட்டை பார்க்க போறோம். இது 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். அது 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர்ல. பாருங்க நல்லா குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது போல வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. ஸ்பூன் லைட்டா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படினா நீங்க ஒரு துணியில விரிச்சு நல்லா காய வச்சு கூட எடுத்துக்கலாம். லைட்டா ரொம்ப காஞ்சற கூடாது, ரொம்ப ஈரமாவும் இருக்க கூடாது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நாம ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வேக வச்சிருந்த இல்லையா கடலைப்பருப்பு அதை இதுக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு விட்டாலும் அது அந்த அளவுக்கு மசியாது. அதனால நம்ம மிக்ஸில 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கரெக்ட்டா 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்ல கொலகொலன்னு ஆகல, லைட்டா உதிரி உதிரியா இருக்குது. இத வெளியில எடுத்து உதுத்து விட்டுக்கோங்க. பாருங்க கட்டி கட்டியா இருந்துச்சு அப்படினா நல்லா உதுத்து விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கடாய் வச்சு ஒரு 1/4 கப் தேங்காவை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நெய் எதுவும் ஊத்த தேவை கிடையாது. பாருங்க நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும், கொஞ்சம் வாசம் வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்க தேவை கிடையாது. லைட்டா ஸ்மெல் வரும்போதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க அதே கடாயில நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, வேக வச்சு அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் லைட்டா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா உருண்டை உருண்டையா இருக்கறதெல்லாம் நல்லா உதுத்து விட்டு லைட்டா வதக்கி மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க கடலைப்பருப்பு ட்ரையா தான் இருக்கு. நம்ம குக்கர்ல கரெக்டான பக்குவத்துல எடுத்துறோம். 2 விசில் மட்டும் தான் விட்டு எடுக்கணும். நம்ம அதிகமா குழஞ்சிருச்சு அப்படினா நமக்கு பூரணம் கொலகொலன்னு ஆயிடும். பாருங்க நானே கரெக்ட்டா இந்த பக்குவத்துல எடுத்து நம்ம செஞ்சாதான் கரெக்ட்டா இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் வச்சிருந்தாலே அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதையும். பாருங்க நாம இப்ப பாகு செய்ய ஆரம்பிச்சிரலாம். வெல்லம் 150 எடுத்துர்க்கேன். எந்த கப்ல நம்ம கடலைப்பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்லயே நம்ம வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கணும். பாருங்க 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்துங்க. அதிகமா தண்ணி ஊத்த வேணாம். திக்கான பாகா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பாகு கரையட்டும். நம்ம முன்னாடியே எள்ளுருண்டை செய்யும்போது திக்கு பாகு காய்ச்சி எடுத்துறோம். அதே மாதிரி இதையும் காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கத்துல ஒரு பிளேட் வச்சு பாருங்க தட்டுல நம்ம ஸ்பூன் எடுத்து அதை ஊத்தி பார்த்தோம் அப்படினா பாக பாருங்க எடுத்து பாருங்க. அது கையில உருண்டையா உருட்டி வரணும். அதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் கடலைப்பருப்பு எல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த வெள்ளை பாகு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாருங்க எல்லாத்தையும் நல்லா கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கடலைப்பருப்பை கரெக்டான பதத்துல வேக வச்சு எடுத்ததனால தான் நம்மனால கொலகொலன்னு போகாம கெட்டி தன்மைக்கு நம்மனால செய்ய முடியும். இல்லைனா பாருங்க இதே கொஞ்சம் கொலகொலன்னு இருந்துச்சு அப்படினா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த மாதிரி கெட்டியாகற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி திக்கா இருக்கணும். பாருங்க கூட 2 ஏலக்காவை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பூரணம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கான மேல்மாவு ரெடி பண்ணிரலாம். நான் இடியாப்ப மாவு தான் எடுத்துர்ந்தேன். நீங்க கடையில கிடைக்கிற இடியாப்ப மாவு இல்ல கொழுக்கட்டை மாவு இல்லைனா பச்சரிசி மாவு எதுல வேணாலும் நம்ம செய்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம இதல சேர்க்கணும். தண்ணி நல்லா சூடா இருக்கறனால நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கையில மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு சில மாவு நிறைய தண்ணி இழுக்கும், சில மாவு குறைவா தண்ணி இழுக்கும்.
அதுக்கு தகுந்தால் போல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கட்டி இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு ஓரளவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம கையில் வந்து நெய் இல்லைன்னா வந்து ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கூட கொஞ்சமாக கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் எதுவுமே ஒட்ட வேண்டாம், கையிலையும் எதுவும் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் மாவு பதம். அப்படின்னா தான் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா வெடிச்சு வராது. பாருங்கள், கூட தண்ணி கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. பாருங்கள், கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கவர் எடுத்து எண்ணெய் தடவி வைக்கோங்க. இல்லைன்னா வாழை இலையில் கூட நீங்கள் செய்யலாம். இது போல் கையில் எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து இது போல் உருட்டி இது போல் தட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவு ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட கரெக்டான மாவு பதம் இருக்கிறனால தான் சைடில் எதுவுமே வந்து வெடிக்கலை. பார்த்திங்களா, இது வந்து நம்ம கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சனால தான் நம்மளுக்கு மாவு எதுவும் வெடிக்கலை. பாருங்கள், ஓரளவு தட்டிட்டு நம்ம உள்ளே பூர்ணம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வரல, இல்லைன்னா வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஓரளவு சின்ன டிஃபன் பாக்ஸாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம மாவை ரவுண்ட் ஷேப்புக்கு செய்து எடுத்துக்கலாம். நம்ம பூர்ணம் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை இது போல் செய்து நம்ம கவர் வச்சு மூடிடலாம். பாருங்கள், அப்படி கவரோடையே மூடி சைடு எட்ஜெல்லாம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் அழுத்தி விட்டு எக்ஸஸாக ஏதாவது மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா மாவுகளையும் செய்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் துணி விரித்து எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருந்தது. கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.